ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியோகிராஃபில சாப்டர் 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டீடைல் பத்தி பார்க்க போறோம். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மவுண்டன். ஸோ சவுத் வெஸ்ட் மவுண்டன்னா என்ன? அதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தோமா? நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்செட் ஆஃப் மவுண்டன், பர்ஸ்ட் ஆஃப் மவுண்டன், பிரான்ச்சஸ் ஆஃப் மவுண்டன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மவுண்டன். இதெல்லாமே நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சவுத் வெஸ்ட் மவுண்டன் நம்ம என்னன்னு பார்க்குறோம். சவுத் வெஸ்ட் மவுண்டன் என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மான்சூன் ஆஃப் இந்தியன் கிளைமேட். ஸோ இந்தியன் கிளைமேட்ல வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இம்பார்ட்டன்டான மான்சூன் சொல்றாங்கன்னா 75% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ இந்தியாவோட ஆனுவலா ரெயின்ஃபால்ல வந்து 75% வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்தது ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஆன்செட்டுக்கு மீனிங் என்னன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஃபர்ஸ்ட் இந்த மேப்ல நம்ம பார்த்துருவோம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க சதர்ன் டிப் லொகேட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சதர்ன் டிப்ல தான் இந்த சவுத் வெஸ்ட் மவுண்டன் மீன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எழுதிப்போம். என்ன? ஸ்டார்ட் அட் சதர்ன் டிப். ஓகேவா? ஸோ சதர்ன் டிப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளால. ஸோ இந்தியாவோட சதர்ன் டிப் வந்து கேரளா. ஸோ இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மவுண்டன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த மேப்ல வந்து கொங்கன் கோஸ்ட் இருக்கா? இந்த கொங்கன் கோஸ்ட் வழியா தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டிராவல் ஆகி மொத்த இந்தியாவுமே ஜூலை 15க்குள்ள கவர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எழுதிப்போம். என்னன்னா மூவ்ஸ் அலாங் என்ன கோஸ்ட் நம்ம பார்த்தோம்? கொங்கன் கோஸ்ட். ஓகேவா? அடுத்தது இந்தியாவை வந்து எப்போ கவர் பண்ணும்? கவர்ஸ் ஹோல் இந்தியா பை எந்த டேட் பார்த்தோம்னா ஜூலை 15 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும், அது வந்து இந்தியாவை எப்படி கவர் பண்ணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வரக்கு முன்னாடி நார்த் இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதான் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஓகேவா? ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வரக்கு முன்னாடி நார்த் இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரீச்சஸ் 46 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்படி அங்கே வந்து அப்ரோச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சடனா. ஓகேவா? சடன் அரைவல் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து சடனா நார்த் இந்தியாவை வந்து அப்ரோச் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா லைட்னிங், அடுத்தது தண்டர். ஸோ இது மூலியமா தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நார்த் இந்தியாவை வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து இந்த சதர்ன் டிப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தெரியும். ஸோ இந்த சதர்ன் டிப்பை வந்து ஹிட் ஆகும்போது ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஒன்று அரேபியன் சி பிரான்ச்சா ஒன்று, அடுத்தது பே ஆஃப் பெங்கால் சி பிரான்ச்சா ரெண்டா பிரியுது. ஸோ அது நம்ம என்னன்னு பார்த்துருவோம் லைன் பை லைன். ஃபர்ஸ்ட் அரேபியன் சி பத்தி பார்த்துருவோம். அரேபியன் சி பிரான்ச் வந்து இங்க சதர்ன் டிப்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற பிளேசஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் அதிகமாக கொடுக்குது. ஸோ இந்த மேப்ல பாருங்க, இந்த நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெஸ்ட் கோஸ்ட் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம்? கிவ் ஹெவி ரெயின் அட் வெஸ்ட் கோஸ்ட். வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்க பிளேசஸ்க்கு வந்து அதிக ரெயின் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்ல என்ன லொக்கேட் ஆயிருக்கு நமக்கு தெரியும், வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மேப்ல பாருங்க, இந்த விண்டு வந்து ஹிமாலயாஸை நோக்கி டிராவல் ஆகுது. ஸோ இந்த ஹிமாலயாஸை நோக்கி டிராவல் ஆகும்போது இந்த விண்டு வந்து ஹிமாலயாஸை ஹிட் பண்ணி நார்த் இந்தியாவுக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் நம்ம எழுதிப்போம். டிராவல் அகெயின்ஸ்ட் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸை வந்து
டார்கெட் பண்ணி இந்த விண்ட் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹிமாலயாஸ் என்ன பண்ணும்? பிளாக் பண்ணும். பிளாக் த விண்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டை வந்து பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளாக் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா ஹெவி ரெயின். ஹெவி ரெயின்ஃபால் அட் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க. மேப்ல பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து ஆரவல்லி ரேஞ்சுக்கு வந்து பேரலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்ச் பக்கத்துல இங்க இருக்கு ராஜஸ்தான். என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், ராஜஸ்தான். ஸோ இந்த ராஜஸ்தான் பிளேசஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்டையும் நம்ம எழுதிட்டோம். என்ன ஃபர்ஸ்ட் ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்ச் பேரலல் டு, எதுக்கு பேரலா லொகேட் ஆயிருக்கு? விண்டுக்கு. பேரலல் டு விண்ட். ஸோ இதனால என்ன நடக்குது? லெஸ் ரெயின்ஃபால். ஓகேவா? லெஸ் ரெயின்ஃபால் அட் ராஜஸ்தான்ல. ராஜஸ்தான்ல இருக்க பிளேசஸ்க்கு வந்து இது மூலியமா ரெயின்ஃபால் வந்து அவ்வளோக்கா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அரேபியன் சீ பிரான்ச்சஸோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் சீ பிரான்ச். ஸோ மேப்ல பாருங்க, இந்த பக்கமா இந்த விண்டு டிராவல் ஆகுமா? ஸோ அது எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் மியான்மர் டைரக்ஷன்ல வந்து இந்த விண்டு வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் நம்ம எழுதிப்போம். என்னன்னா மூவ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அடுத்தது நம்ம என்ன இந்த சைடு மூவ் ஆகுது? மியான்மர். ஓகேவா? ஸோ இதை நோக்கி வந்து இந்த சவுத் வெஸ்ட் மவுண்டன் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த மேப்ல வந்து காரோ, காசி, டெல்டா இந்த 3 ஹில்ஸுமே இருக்கா? இந்த 3 ஹில்ஸுமே இந்த சவுத் வெஸ்ட் மவுண்டன் விண்டை வந்து ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணி இங்க இருக்கிற மவுசன் ராம்க்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம என்ன எழுதிப்போம்? ஃபர்ஸ்ட் வந்து காரோ, அடுத்தது காசி, அடுத்தது வந்து என்னது ஜெயின்டா. இந்த ஹில்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ட்ராப் பண்ணும். எதை ட்ராப் பண்ணும்? விண்டை. ஓகேவா? ட்ராப்டு த விண்ட். ஸோ இந்த விண்டை ட்ராப் பண்ணனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஹெவி ரெயின் கொடுக்குது. ஹெவி ரெயின்ஃபால் அட் மவுசின் ராம். ஓகேவா? ஸோ மவுசின் ராம் தான் அதிக ரெயின்ஃபால் கொடுக்குது. ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1141 சென்டிமீட்டர் வந்து பர் இயருக்கு வந்து ரெயின்ஃபால் கொடுக்குது. ஸோ இதான் என்ன சொல்றாங்கன்னா ஹையஸ்ட் இன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விண்டு வந்து அடுத்தது இங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன் டிராவல் ஆகிறதுனால ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எழுதிக்கிறோம். என்ன? ஈஸ்ட் டு வெஸ்ட் டிராவல் நமக்கு என்ன நடக்குது? ரெயின்ஃபால் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெயின்ஃபால் டிக்ரீசஸ். ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் பை எல்லினோ. ஸோ இந்த எல்லினோ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே ஆகுது. என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லினோனா என்னன்னு தெரியுமா? இந்த எல்லினோங்கிறது வந்து ஒரு குளோபல் வெதர் பினாமினா. ஓகேவா? ஸோ இதனால என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இந்த எல்லினோ வந்து என்ன பண்ணும்? எல்லினோ வந்து வீக்கெண்ட் பண்ணும். எதை வீக்கெண்ட் பண்ணும்? வீக்கெண்ட் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வீக் ஆகும். வீக் பண்ணனால நமக்கு என்ன கிடைக்கும்னா லெஸ் ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த எல்லினோ வந்து அதிகமாக இருக்கும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பை எல்லினோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி வருது, அது அதோட பிரான்ச்சஸ், அது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனோட இம்பார்ட்டன்ஸை பார்த்துருவோம். ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இந்த மான்சூன்ல வர ரெயின்ஃபால்னால அக்ரிகல்ச்சர் வந்து சப்போர்ட் ஆகுது. யாருக்கு பார்த்தோம்னா ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். லட்சக்கணக்கான ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹில், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ், அப்புறம் பாண்ட்ஸ்.
ஸோ இந்த மழை பெய்யறனால ரிவர்ஸ், அப்புறம் லேக்ஸ், அப்புறம் வந்து பாண்ட் எல்லாமே வந்து தண்ணி வந்து ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரிசீவ் ரெயின் ஃபால் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்னால நம்ம இந்தியாவோட வெதர் பேட்டர்ன் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்ட்ரோல்ஸ் இந்தியா வெதர் பேட்டர்ன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரதுனால இந்தியாவோட வெதர் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரீகால் பண்ணிடுவோம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோமா? ஆன்செட்னா என்ன? பிகினிங். எப்படி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது? சதர்ன் டிப்ல ஸ்டார்ட் ஆகி கொங்கன் கோஸ்ட் வழியா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் பத்தி பார்த்தோம். இந்த பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்ங்கிறது என்னன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் வரக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும், 46 வரைக்கும் போகும். ஸோ இந்த சடனா சவுத் வெஸ்ட் மான்சூன் உள்ள வரும்போது லைட்னிங் தண்டர் நடக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்க? பிரேக் ஆர் பர்ஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிரான்ச்சஸ் ஆஃப் மான்சூன் பார்த்தோம். என்ன பிரான்ச் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? அரேபியன் சி பிரான்ச் பார்த்தோமா? அரேபியன் சி பிரான்ச் வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற ஏரியாஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி ஹிமாலயாஸுக்கு டிராவல் ஆகி ஹிமாலயாஸ் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பிளாக் பண்ணக்கப்புறம் ஹெவி ரெயின்ஃபால் வந்து நார்த் இந்தியா கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆரவலி ரேஞ்சுக்கு வந்து பேரலா லொக்கேட்டாக இருக்கிறதுனால ராஜஸ்தான்ல இருக்கிற பிளேஸ்க்கு வந்து கம்மி ரெயின்ஃபால் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அரேபியன் சி பிரான்ச். அடுத்த பிரான்ச் நம்ம என்ன பார்த்தோம்? பே ஆஃப் பெங்கால் பார்த்தோமா? இந்த பே ஆஃப் பெங்கால் சி பிரான்ச் வந்து எப்படி மூவ் ஆகுது? நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பே ஆஃப் பெங்கால் சி பிரான்ச் வந்து காரோ, காசி அப்படின்ற அந்த ஹில்ஸ்னால ட்ராப் பண்ணி ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. எங்க கொடுத்துச்சு? மவுசன் ட்ராம்ல கொடுத்துச்சு. ஸோ அதுதான் வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ? 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்டு வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறதுனால ரெயின்ஃபால் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆச்சு? நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னோம். இந்தியாவோட வெதர் பேட்டர்ன் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க நிறைய பிளேசஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சவுத் வெஸ்ட் மான்சூன் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.